ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான தக்காளி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறேங்க. வாய்க்கு ருசியா ஏதாவது சாப்பிடணும்னா இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. வறுத்து அரைச்ச தக்காளி குழம்பு இந்த மாதிரி செஞ்சிருங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த குழம்பை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் குருமிளகு, 5-6 காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்க்கு பதிலா நீங்க சாதாரண மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடவே ஒரு கை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கட்டி பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயோட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்க, தேங்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்தி வச்சிடலாம். இருக்கட்டும். இப்ப அதே கடாயில ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 6 இருந்து 7 தக்காளி பழத்தை 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். நான் ஆப்பிள் தக்காளி சேர்த்திருக்கேன். சைஸும் சின்னதா இருக்கு, புளிப்பும் கம்மியா தான் இருக்கும். அதனால ஒரு 6 இருந்து 7 பழம் சேர்த்திருக்கேங்க. நீங்க உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறம் இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். வெங்காயம் சேர்த்திருக்கிற மிக்ஸி ஜார்லயே ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டா மட்டும் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விடணுங்க. இப்ப பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். மிக்ஸி ஜார் அலசி 2 இருந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டேன். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம். இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கணும். பாருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே மூடி வச்சிருந்தேன். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான தக்காளி குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. பார்க்கவே எம்மியா இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்துடலாம். சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் தக்காளி குழம்பு வறுத்தரைச்சு செஞ்சு பாருங்க, அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிடவும், இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் கூட நீங்க வச்சு சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.